அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 10 பைசா ஒரு செட்டு முடிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கேன். ஒரு 17 வகையான நாணயங்கள் வச்சுருக்கேன். 17 வருஷம் இது. இதில் ரேர் இருக்குது, ஸ்கேர் இருக்குது, காமன் இருக்குது, எல்லாமே இருக்குது. 1 மின்ட் காயின் இருக்குது. ஒரே காயின் 700 ரூபாய்க்கு மதிப்புள்ள நாணயம் இருக்குது. 300 ரூபாய்க்கு மதிப்புள்ள நாணயம் இருக்குது. 150 ரூபா மதிப்புள்ள நாணயங்கள் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே 100 ரூபா நாணயங்கள் நிறைய இருக்குது. வாங்க பார்ப்போம். 1957 கொல்கட்டா மின்ட்டு, 58 மும்பை மின்ட்டு, 59 மும்பை மின்ட்டு, 60 மும்பை மின்ட்டு, 61 மும்பை மின்ட்டு, 62 மும்பை மின்ட்டு, 63 மும்பை மின்ட்டு, 64 மும்பை மின்ட்டு, 65 கொல்கட்டா மின்ட்டு, 66 மும்பை மின்ட்டு. இதில் இந்த 1960 1 மின்ட்டு தான், வேறு மின்ட்டு கிடையாது. இதில் 66 மும்பை மின்ட்டு, 67 மும்பை மின்ட்டு, 68 மும்பை மின்ட்டு, 69 மும்பை மின்ட்டு, 70 மும்பை மின்ட்டு, 71 மும்பை மின்ட்டு. அதெல்லாம் ஒன் மின்ட்டு தான், வேறு நாணயங்கள் கிடையாது. வேணுமா நீங்கள் புஸ்தகத்தை வச்சு ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் 1960 ஒரே மின்ட்டு தான். 300 ரூபா ஒரு காயின் பாம்பே மின்ட்டு தான் இருக்குது. இந்த ஒரு காயின் 300 ரூபா பாம்பே மின்ட்டு. புக் ரேட்டு வலைத்தளத்து பண்ணிங்கன்னா 700 ரூபா. அது மாதிரி 1971 பாம்பே மின்ட்டு, அதுவும் 1 மின்ட்டு தான். இந்த இருக்குது பற்றிலா 1 மின்ட்டு தான். 1976 போட்டிருக்கான் பாருங்க, நான் வைக்கலை, அதுவும் ஒரு 1 மின்ட்டு தான். ஸ்கேரு 77 கொல்கட்டாலாம் ரேரு 300 ரூபா, வலைத்தளத்தில் 700 ரூபா. இது ஒரு தடவை இந்த ரேட்டு போட்டாங்கன்னா ஒரு வருஷம் முழுக்க ஒரே ரேட்டில் தான் இருக்கும். வலைத்தளத்தில் அன்றாட டெய்லி ரேட் இருக்கும். இந்த சின்ன காயினுக்கு போகலை இன்னும். இது வரைக்கும் வந்திருக்கேன். 1993 ஸ்கேர் காயின் கொல்கட்டா மின்ட்டு இந்த இருக்கு வருங்க. 1993 ஸ்கேரு கொல்கட்டா மின்ட்டு. ஒரே ஒரு காயின் ஏன்ட்டே இருக்குது, 10 பைசா. மேக்ஸிமம் இதில் நிறைய நாணயங்கள் வச்சுருக்கேன். இப்போ 66 வரைக்கும் 67 வரைக்கும் காப்பர் நிக்கல். இந்த 4 வருஷம் மட்டும் பித்தளை பிராஸ். இந்த 67 நாணயம், 64, 58 இதெல்லாம் யார்ட்டும் இருந்தால் கொடுங்க, உங்களுக்கு நான் நல்ல விலை போட்டு தருவேன். 58, 60, 64, 67 இந்த 4 நாணயங்களும் எனக்கு தேவைப்படுது. ஒரு 50 காயின் தேவைப்படுது. வெரி டிமாண்டான காயின், கொஞ்சம் ரேட் அதிகமாக உள்ள காயின், கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இந்த ஒரு செட்டு தயாரிச்சிருக்கேன். இன்றைக்கி காலையிலேருந்து எல்லாத்தையும் போட்டு பெரட்டி எடுத்து, எல்லாத்தையும் வருஷப்புறம் தேடி பிடிச்சி எடுத்து, அதில் அந்த 58 கம்மியாக இருந்துச்சு, 60 கம்மியாக இருந்துச்சு, 64 கம்மியாக இருந்துச்சு, 67 கம்மியாக இருந்துச்சு. கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக இருந்துன்னு சொல்ல போகிறோம், நிறையா இருந்துச்சுன்னா நிறையா இருந்துன்னு சொல்ல போகிறோம். நம்ம எதுக்கு ஒளிவு மறைக்கணும்? 67 நார்மல் காயின் தான், நிறைய கிடைக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் டிமாண்டான காயின் தான். நம்ம இன்றைக்கி தேடி பார்த்தேன், எனக்கு தான் தெரியும் அதனுடைய வழி. என்னோட ஒரு 1000 காயின் வரைக்கும் இருக்குது, ஆனால் 67 ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நாணயங்கள்லாம் யூஎன்சி கிடையாது, யூஸ்டு கண்டிஷன் தான். இருந்த வருஷங்களில் கண்டிஷனான காயின்களை எடுத்து வச்சேன். 1971 கொல்கட்டா ஸ்கேரு, 1972, 73, 74, 75 மேக்ஸிமம் வரிசைக்காக 57லேருந்து இந்த 75 வரைக்கும் வரிசைக்காகவே இருக்கும். 67, 77, 18 காயினுக்கு 20 காயின் வரிசைக்காக இருக்கும். 57லேருந்து 56லேருந்து கணக்கு பண்ணணும். அது 66, 76, 75, 20 காயின் வரிசைக்காக இருக்கும்.
57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 71 2 காயின் இருக்குது, அதனால தான் உதச்சிச்சு. 71 பிராஸ் காயின் 1, அப்புறம் அலுமினியம் காயின் 1. அதனால் என்னடா ஒன்று உதச்சிட்டே இருக்குன்னு பார்த்தேன். 72, 73, 74, 75 வரைக்கும். 76, 77, 78 வரைக்கும் இல்லை. 79, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90 மட்டும் இல்லை, 91, 93. மொத்தம் 5, 10, 15, 20, 25, 30, 32 காயின் மொத்தம். இந்த காப்பர் நிக்கலும் இந்த பிராஸ் மட்டும் நீங்கள் வாங்குறதா இருந்தால் 2350 ரூபா ஆகும். இது மட்டும் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த 3 வருஷம் மட்டும் வாங்குறதா இருந்தால். இந்த பெரிய அலுமினிய நாணயங்கள் ஒரு 8 நாணயங்கள் வச்சுக்கல, இது வேறு தனியாக ஒரு 800 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே ஆகுது. அதுக்கு கீழே இங்கே ஒரு 7, 2, 9 காயின் வச்சுருக்கேன் பாருங்கள். 9 வந்து இது யூஎன்சி, இது யூஎன்சி, இது யூஎன்சி, அதுக்கு அடுத்தது யூஎன்சி, ஒரு 4 விதமான யூஎன்சி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் யூஎஸ்டி காயின் தான். ஆனால் இது விலைக்குன்னு இது எல்லாம் நீங்கள் வாங்கினோம்னா குறைஞ்சது 5000 தொடும். நான் வந்து இதில் ஒரு 15, 20, 25, 25, 30, 32 காயின் இருக்கா, 1600 ரூபாய்க்கு கொடுக்கும். 32 பாதி 16, அதனால் 1600 ரூபா இந்த ஒரு செட்டு ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும். பார்த்துக்கோங்க. இது வந்து 20 காயின், இங்கிட்ட ஒரு 2 காயின், 22 காயின். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனு, வெரி ரேர் கலெக்ஷனு. அவ்வளோ சாதாரணமாக நார்மலாக கிடைக்க மாட்டேங்குது. இங்கே புத்தகத்தை பார்த்து ரெஃபர் பண்ணாலும் சரி, வலைத்தளத்தில் போய் ரெஃபர் பண்ணாலும் சரி, நான் சொன்ன ரேட்டுக்கு வாங்க முடியாது. அந்த காப்பர் நிக்கல் மட்டும் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கிடலாம். 1957 to 71 வரைக்கும் இந்த காப்பர் நிக்கலும் பிராஸ் இந்த 15 காயின் மட்டும் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கிடலாம். வெறும் 750 ரூபா தான். ஆனால் அதுக்கு வேறு தனி ரேட்டு, இதுக்கு வேறு தனி ரேட்லாம் கிடையாது. இன்னும் இதான் அதை விட இதான் நான் கஷ்டமாக கலெக்ஷன் பண்ணது இந்த காயின் தான். ஏன்னா இது எத்தனை தரனாலும் நான் விபூதி வச்சு தேய்ச்சி பளபளன்னு ஆக்கிடுவேன். இதுகளெல்லாம் நான் பளபளன்னு ஆக்க முடியாது. இதெல்லாம் அலுமினியம். நான் எதை வச்சு தேய்ச்சாலும் எழுத்துக்கள் எல்லாம் போயிருமே தவிர அது வந்து க்ளீன்லாம் பண்ண முடியாது. கிடைச்சது மாதிரியே வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் 1600 ரூபா ஒரு செட்டு. நீங்கள் நிறைய அலைய வேண்டாம். ஒரு சின்ன இன்னொரு பதிவு போட்டுட்டுமா? ஒரே ஒரு எரர் காயின் 100 ரூபா தான். இன்டென்ட் எரர் இதுக்கு பேர். நல்ல டேமேஜ் ஆகிருக்கும் உள்ள. அந்த இது 5 ருபீஸ் அப்படிலாம் ஒன்றுமே கிடைக்காது. இதெல்லாம் கைகள் பட்டெலாம் தேயலை. இது எரர், பக்கா எரர். ஒரு 3 விதமான 20 பைசா நாணயம். ஒரு தாமரையும் சூரியனும் இந்த இருக்கு வருங்க. இந்த இது தாமரையும் சூரியன் ஒன்று, தாமரை மட்டும் ஒன்று, மகாத்மா காந்தி ஒன்று. இது 3 ஒரு செட் காயின். பித்தளையில் வெளியிடப்பட்ட 20 பைசா நாணயம். இது 250 ரூபா. இது 3 சேர்ந்து 250 ரூபா. இது ரெண்டும் உங்களுக்கு ஃப்ரீ. இது ஒரு பதிவு. இது ஒரு செட்டு, ஒரு 20 பைசா காயினில் ஒரு செட்டு. 3மே கண்டிஷனான காயின். நல்லா பார்த்துக்கலாம் நீங்கள். இது ஒரு ஸ்கேர் காயின். 89th இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் கான்ஃபரன்ஸ். 1 மின்ட்டு தான், ஒரே மின்ட்டு தான். மும்பை மின்ட்டு 1993. இது வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகமாக உள்ள நாணயம். நான் வந்து 200 ரூபாய்க்கு மட்டும் கொடுப்பேன். 450 ரூபா, 500 ரூபா, 600 போயிடுச்சு. நான் 200 ரூபாய்க்கு மட்டும் தரேன். ஒரு யூஎன்சி 150th இந்தியன் போஸ்ட் 300 ரூபா. அதிலே கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருக்கிறது 200 ரூபா. 100 ரூபா கம்மி உங்களுக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கணும். இது யூஎன்சி வேறு, இது கொஞ்சம் யூஸ்டு வேறு. இது 300 ரூபா, இது 200 ரூபா.
மறுபடியும் காயினை காமிச்சுக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இது 300 ரூபா, இது 200 ரூபா. இது ஒரு ஃபஸ்ட்டு வார் 2007 உள்ள ஒரு 1 மின்ட்டு காயினு. இது ஒரு ஃபஸ்ட்டு வார் 2007 உள்ள ரேர் காயின் 1 மின்ட்டு காயினு. இது டைகர் காயின்னு. இது ஒரு செட்டாக உங்களுக்கு தரேன், 350 ரூபா ஒரு செட்டு. இது 1 ரூபி, ½ ரூபி, குவார்ட்டர் ரூபி 3 சேர்ந்து 350 ரூபா. குட் கண்டிஷனான காயின். இது ஓஎன்சிசி வெறும் 50 ரூபா தான், ஹைதராபாத் மின்ட்டு. பகவத் சிங்கி ஒரு 40 ரூபா தான், ஹைதராபாத் மின்ட்டு. ஜெயப்பிரகாஷ் நாராயண் 100 ரூபா ஒரு காயினோட ரேட்டு. மகாராணா பிரதாப் சிங் 100 rupees ஹைதராபாத்து. மகாராணா பிரதாப் சிங் 2003 100% யூஎன்சி காயின், ஹைதராபாத் மின்ட்டு. 100 ரூபா தான். ஒரே ஒரு திலக் ஜி 9 கிராமுக்கு மேலே இருக்கும். நான் இதை உள்ளே வச்சு ஒரு 2 வருஷம் இருக்கும், வெளியில் எடுக்கவே இல்லை, இப்போ தான் வெளியே எடுத்திருக்கேன். இது என்ன வேறுக்கும் வேணும்னா கேளுங்க, நான் செக்கப் பண்ணிட்டு தரேன். இது காந்தி ராட்டு சுற்றுற மாதிரி ஒரு காயின், 6 கிராமில் 2007 ரேர் காயின், வெரி ரேர் காயின். இது வேணும்னான்னு சொல்லுங்கள், நான் எடுத்து வச்சுட்டு தரேன். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.